ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா திருமணத்தை பற்றியது. அதுவும் பார்த்தீங்கன்னா டிலே மேரேஜ், இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நிற்கிது. ஆல்மோஸ்ட் 2 பேர்த்துக்கும் 42 வயதாயிடுச்சு. ஓகேவா? நம்ம 2 ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஒரு ஆணோடையது ஒரு பெண்ணுடையது. 2 பேருக்கும் 42 வயதை தாண்டிடுச்சு. 82ல் பிறந்த நபர்கள். ஸோ இப்போ 2 பேர்த்துக்கும் திருமணம் ஏன் நடக்காததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம். அண்ட் தென் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதற்காக சொல்கிறோம்? இது போன்ற ஜாதக அமைப்புகள் உங்கள் வீட்லேயோ உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் ரிலேஷன்ஸ்க்கோ யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இருந்ததுன்னா, இப்போ நான் சொல்கிற மெத்தட் ஆஃப் வேல நீங்கள் ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரியான வரன்களை தேடுனீங்கன்னா போதும். சரியா? இந்த குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்கும்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் மேரேஜ் பண்ணிடணும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, எப்படின்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க சார். இருக்கக்கூடிய வரன் உங்களுக்கு கீழே தான் இருக்கணும். உங்களுடைய அழகோ உயரமோ அல்லது கலரோ படிப்போ பேக்ரவுண்டோ பணப்புழக்கமோ சொத்து பத்தோ ஸோ இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். ரொம்ப ப்ராடாக திங்க் பண்ணாதீங்க. உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும், அதுக்காக உங்களோட லைஃப் ஸ்டைலும் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கிரக அமைப்புகள் சரியாக இல்லைன்னா உங்களோட டவுன் தான் கீழே போகணும், கொஞ்சம் இறங்கி தான் பார்க்கணும். அப்போ என்ன ஆகணும்? ஸோ அப்போ நீங்கள் அந்த இதில் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் இல்லைன்னா என்ன ஆகும்? இழுத்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த மெத்தட் ஆஃப் வேல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாதகத்தில் தசாபுத்தி இந்த வீடியோவின் மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் கிரகங்களினுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் நடந்து கொண்டு நிற்குது. இப்போ ஒரு கிரகம் சுக்கிரனுடைய திசை போகுதுன்னா சுக்கிரனுடைய காரக ஆதிபத்தியம் நம்மளோட கனெக்ட் ஆகிடும். சரியா? இப்போ நம்மளுடைய ஜாதகத்துக்கு நமக்கு சுக்கிர நடக்குதுன்னா நம்மளுடைய ஜாதகம் நம்ம ஒரு ரிசீவர் மாதிரியும் சுக்கிரனுடைய பிளானட் ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரியும் ஸோ 2 கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரனுடைய காரக ஆதிபத்தியங்கள் முழுமையாக நமக்கு நடக்கும். அந்த ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமா இருந்ததுன்னா சொத்து சோகம் வீடு வாகனம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆதிபத்தியம் கெடுதலாக இருந்துச்சுன்னா அது சார்ந்த விஷயத்துல நமக்கு நெகட்டிவ் நடக்க போகுது. இவ்வளவுதான். இந்த அடிப்படையில் தான் பலன்கள் நடந்து கொண்டு நிற்கிது. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம 2 ஜாதகர்களுக்கும் ஏன் எதுக்காக நடக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேரா பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடைய ஜாதகம். ஓகேவா? ஆணுடைய தானே? எஸ், ஆமா. இது ஒரு ஆணுடைய ஜாதகம், இல்ல இது பெண்ணுடைய ஜாதகம். ஓகேங்களா? 20/7/82 இது பெண்ணுடைய ஜாதகம். எஸ். இப்போ இந்த ஜாதகத்துல பாருங்க, கும்ப லக்னம், கடக ராசி, ஸோ நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை கேது திசை போகுது. சரியா? ஸோ கேது திசையிலேருந்து கேது திசை 2020 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2020ங்கும் போதே இவங்களுக்கு அந்த வந்துருச்சு, எது 38 தாண்டிருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி புதன் திசை முழுமையாக 17 வருடம் போயிடுச்சுல. அப்போ மேக்சிமம் புதன் திசையில் அவருக்கு மேரேஜ் நடத்திருக்கணும்ல, ஏன் நடத்தல? அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஜாதகத்தில் என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, என்னென்னலாம் சொல்லலாம் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் தடையானதுக்கு. ஜாதகருடைய குணாதிசயம் நல்லா இருக்கா? எஸ், நல்லா இருக்கே. லக்னம் கும்ப லக்னம், லக்னத்தை குரு பார்க்குது. லக்னாதிபதி சனி. இந்த இடத்துல லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. 8ஆம் இடத்துல மறைஞ்சது மட்டும் இல்லாம செவ்வாயோட கிட்டத்தட்ட 4-5 டிகிரி 6 டிகிரில இணைகிறாரு. இங்க சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் கரெக்ட். சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் பலமா இருக்கு. ஆனா 2ஆம் இடத்தை பார்க்குது, குடும்ப வாழ்க்கை குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அது ஒண்ணு தான், ரைட். சரிங்களா? ஆனா 7ஆம் இடம் சுத்தமா நிக்குதே, 7ஆம் இடம் பாதிக்கப்படலையே அப்படின்னா, இங்க பாருங்க, 7ஆம் பாவகாதிபதியான சூரியன் 7க்கு 12ல மறைஞ்சி சந்திரனோட மிக நெருக்கத்தில் நிற்கிறார். இது ஒரு அமாவாசை யோகத்துல நிக்குது. இப்ப இந்த இடத்துல சூரியனுடைய ஒளி முழுமையாக கிடைக்க விடாம தடுக்குது, அல்லது அப்படி கிடைச்சிச்சுன்னா அது ஒரு குறையான அமைப்பை கொடுக்குது. 6ஆம் பாவகம் எப்படி இந்த கும்பலகணத்துக்கு எப்படி வேலை செய்யும்? நல்லது பண்ணுமா? இல்ல, மனசார கூட நல்லது பண்ணாது. ஸோ அப்ப என்ன ஆகும்? ஒரு குறைங்கிறது அந்த இடத்துலயே தெளிவாயிடுச்சு. அப்ப இதுக்குதான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் போன மாசத்துல, லாஸ்ட் வீக்ல, அதுக்கு முந்தின வாரமா தெரியல, எதெல்லாம் தோஷம். இங்க சனி செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பது தோஷம் தான். எஸ், ஓகே. ஆனா 7ஆம் பாவகத்துல எந்த ஒரு தோஷமும் இல்லைன்னு நினைக்க கூடாது. 7ஆம் பாவகாதிபதி 7க்கு 12ல போய் 6ஆம் பாவகாதிபதியோட இணைஞ்சதும் தோஷம் தான். அப்ப இது ஒரு குறைங்கிறது தெளிவா காட்டுது. ஓகேவா? சோ இங்க லக்னத்தை குரு பார்ப்பது சிறப்பு. 2ஆம் பாவகம் நல்லா தான் நிக்குது. ஆனா 2ஆம் பாவகாதிபதி நல்லா தான் நிக்குது. 2ஆம் பாவகத்தை சனி செவ்வாய் பார்ப்பது தவறு. சரி, எப்படி இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்?
எஸ், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய போகணும். இதுதான் விதியாக இருக்குது. ஓகேவா? இந்த ஜாதகத்தில் மெயின் ரீசன் 7வது பாவகாதிபதி டிஸ்டர்ப் ஆயிட்டார். அப்ப ஜாதகருக்கு நடந்த புதன் தசை சூப்பரா இருந்திருக்கணும். எப்படி? புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகுவோடு கிரகணமானாலும் அந்த இடத்துல புதன் தான் ஆட்சி. நம்ம எப்பவுமே சொல்றோம்ல, கிரகணமான ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துட்டு கிரகணமா இருந்தோ இல்ல அஸ்தமமா இருந்துச்சுனோ அதனுடைய பலனை முழுமையாக இழக்காது. இப்ப இந்த இடத்துல புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல அவருடைய வீட்டுல ஆட்சியாகி ராகுவோடு கிரகணமாகி நிற்கிறார். இது பெருசா கெடுதலை கொடுக்காது, நெகட்டிவே கொடுக்காது. அப்ப புதன் நல்லா தான் கொடுத்துருக்கும். புதன் திசையில ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாகவும் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆனா 7ஆம் இடத்தின் வழியாக ஒரு குறை அப்படிங்கிறது ஒண்ணு வரும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் கொடுக்காது அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். அதே நேரத்தில் இவருடைய குடும்ப வாழ்க்கை கிடைக்குமான? எஸ், கிடைக்கும். 2ஆம் பாவகாதிபதி குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குல்ல, அப்ப அதுவே நல்லா நிக்குதுன்னு அர்த்தம். சரியா? 2க்கு 8ல மறையுதுன்னு எடுத்துக்கூடாது. 2ஆம் பாவகாதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்து நிக்குது, 9ஆம் பாவகாதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்து நிக்குது. இதுவும் நல்ல இதுதான். ஆனா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? தி பெஸ்டா இருக்குமா? இல்ல ஒரு 40% நல்லா இருக்குது. அப்ப இந்த கேட்டகரியில தான் இவருடைய குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் இருக்குது. சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஜாதகத்துக்கான காரணம் என்னன்னா, நடந்தது புதன் தசை. புதன் ஜாதகத்தில் 5ஆம் பாவகாதிபதி நன்மையை கொடுத்துருக்கும். அவருடைய வேலை, மதிப்பு, மரியாதை, புகழ் இதெல்லாம் கொடுத்துருக்கும். ஆனா திருமணம்ங்கிற வரும்போது அதே ஸ்டேட்டஸ்ல பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? கிடைச்சிருக்காது. சரியா? இந்த பாயிண்ட்ல தான் புரிஞ்சுக்கணும். ரைட். இப்ப இந்த ஜாதகத்துக்கு எதெல்லாம் திருமணத்தை கொடுக்கணும்? ஒண்ணு சூரியன் கொடுக்கணும் அல்லது சந்திரன் கொடுக்கணும். ஓகேவா? சூரியன் அல்லது சந்திரன் கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுத்துச்சுனாலும் நல்லா கொடுக்க கூடாது. ரைட். அடுத்தது சுக்கிரன் தரணும். சரியா? இங்க பாருங்க, இதான் நட்சத்திர சாரத்தினுடைய இது. இங்க பாருங்க, நாங்க ரவுண்ட் பண்றோம் பாருங்க. இதுதான் அந்த கிரக நிலைகள். அதாவது சூரியன் அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த சூரியன் சனியினுடைய நட்சத்திரம், சந்திரன் குருவோட நட்சத்திரம், செவ்வாய் செவ்வாயோட நட்சத்திரம், புதன் குருவோட நட்சத்திரம், குரு ராகுவோட நட்சத்திரம், சுக்கிரன் செவ்வாயோட நட்சத்திரம், சனி மட்டும் சந்திரன் நட்சத்திரம். சனி தசை முடிஞ்சுதான் புதன் தசை, அப்பதான் மேரேஜ் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ இப்படி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் கூட புதனுடைய நட்சத்திரத்திலையும் இல்ல, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் இல்ல, சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் இல்ல, சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் இல்ல. சந்திரனுடைய நட்சத்திரம் பெற்ற சனி தசை முடிஞ்சு போச்சு. எப்ப முடிஞ்சு போச்சு? எப்ப முடியுது? 2003லயே முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ 2003ங்கும் போது அவங்க அப்பதான் வெளியில வந்திருப்பாங்க. ஒன்னு கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வந்திருப்பாங்க, இல்ல அன்னைய காலகட்டம் 20, 21, 22 இந்த கேட்டகரியில இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணலாம், மேபி இருக்கலாம். சரியா? அப்ப புதன் தசையிலிருந்து இவருக்கு வாழ்க்கை உயரத்தை கொடுத்துருக்கும், புகழை கொடுத்துருக்கும், வீடு, வாகனம், சொத்து சுகம் இதெல்லாம் நல்லா கொடுத்துருக்கும். ஆனா திருமணம் அப்படின்னு வரும் பொழுது தசா புத்தியும் கனெக்ட் ஆகல. அதே நேரத்தில் அப்படி வந்துச்சுன்னா எப்பெல்லாம் வரும்? சனியோட அந்தரத்துல வரணும், புதனுடைய அந்தரத்துல வரணும், ஓகேவா? சந்திர அந்தரத்துல வரணும், சூரிய அந்தரத்துல, இது போன்ற அமைப்புகள்ல வரும். ஆனா வந்துச்சுன்னா அது எப்படி வரும்? நாட் சாட்டிஸ்பாக்சன். இந்த கேட்டகரியில தான் வரன்னு வரும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தசாநாதன், பலமான தசாநாதன் இடம் கொடுக்காது. இதுதான் திருமணத்தை டிலே பண்ணிடுச்சு. ஓகேவா? இதுவும் ஒரு ரீசன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு 2ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்குது, அது ஒண்ணுதான் ரீசன் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே? ஜாதகத்தில் இதுதான் ரீசன். 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் பார்த்தாலும் இவருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டு, அது தி பெஸ்டா இருக்காது. இவருக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கையும் வேணும்ல. இவர் மேரேஜ் தான் கேட்டிருக்காரு, நம்மகிட்ட மேரேஜ் நடக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப எதுக்கு வர்றீங்க? குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு வேணுங்கிறதுக்கு வர்றீங்க. அது பலமா இருக்காதுன்னு தான் நான் சொல்றேன். குடும்ப வாழ்க்கைன்னு ஒண்ணு உண்டு, ஆனா பலமாக இருக்காது. எஸ், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரியா? அப்ப இந்த ஜாதகத்துல உள்ள குறை, நடந்த தசாநாதன் பலமாக இருக்குது, அது உங்களுக்கு ஒன்றும் திருமண பாவகாதிபதியினுடைய தொடர்பு இல்லை. 7ஆம் பாவகாதிபதி 6ஆம் இடத்துல சேர்ந்ததுனால உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் குறைவான வரன் தான் வரணும். அது உங்களுக்கு பிடிக்காத வரனா தான் வரும். அப்ப அதுல தான் நீங்க எதாவது செலக்ட் பண்ணி நீங்க சூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த தசா புத்தியும் உங்களுக்கு பெருசா பலமாக இல்லை. பெருசா சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் இல்ல, புதனுடைய நட்சத்திரத்திலையும் இல்ல, சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் இல்ல, சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் இல்ல. சந்திரனுடைய நட்சத்திரம் சனி மட்டும்தான் நிக்குது. இப்ப இந்த ஜாதகத்துக்கு புதன் தசை, சனியினுடைய புதன் தசையா இல்ல, புதன் தசையில கேது தசை போகுது. ஓகேவா? இந்த கேது தசையில சனி எப்போ வருது? 2025 ஏப்ரல்ல வருது. ஓகே?
அப்ப அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கின சனியினுடைய புத்தி திருமணத்தை பண்ணி வைக்கும். ஆனா எப்படி வரும்? 6ஆம் பாவகாதிபதி நட்சத்திரம் சாரம் வாங்கின 6ஆம் பாவகாதிபதி தொடர்பு பெற்ற அப்படின்னு வரும்பொழுது பிடிக்காத வரனாதான் வரும். ஓகேவா? இந்த மெத்தட்ல தான். இதை ஏத்துக்கிறதுக்கு மனசு பக்குவம் வேணும். அது இல்லைன்னா அவ்வளவுதான். ஏன்னா புதன் திசை, அதுக்கடுத்து கேது திசை, அதுவும் அதோட ரிப்பீட்டடா தான் போகும். ஸோ அதனால இதுல ஒன்றும் இவங்க இந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாதான் திருமணம், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதை காட்டுது. ஓகேவா? ரைட். இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் பாருங்க. அது ஆணுடைய ஜாதகம். அதுவும் இதே 82ல தான் பிறந்தவருடைய ஜாதகம். 26/1/82 டைம் பார்த்தீங்கன்னா 5:36. 5:36 இதே அமைப்பு தான். இவருக்கு பார்த்தீங்கன்னா கடக லக்னம். இப்போ நம்ம பார்த்தது கும்ப லக்னம் பார்த்தோம். அதுக்கு அப்படியே அஷ்டமஸ்தானத்தில் இங்கே பாருங்க, இது கடக லக்னம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே விஷயம் என்னன்னா சனி செவ்வாய். அந்த 1982ல் ஜனவரியிலேருந்து, ஜனவரிக்கு முன்னாடிலேருந்தே, ஓகேவா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அது வரைக்குமே ஆகஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருந்திருக்கு சார் 82ல். சரிங்களா? காட்டுறோம் பாருங்களேன். நம்ம ஜனவரி மாதம் வச்சுக்கலாம். பிப்ரவரியில் பாருங்க, ஒரே ஒரு நிமிடம். பாருங்க சார், பிப்ரவரி மாதம் பாருங்க, பிப்ரவரி போட்டிருக்கேன். பிப்ரவரிலையும் சனி செவ்வாய் இருக்கு அதே வீட்டில். ஓகேவா? நம்ம இப்போ பார்த்தது ஆகஸ்ட் மாதம் பார்த்தோமா? ஆகஸ்ட் மாதமா, ஜூலை வரைக்கும் பார்த்தோம். ஜூலைலையும் அதே இடத்துல சனி செவ்வாய் நிற்கிது. ஜூலையை பார்த்தோம் 26 பாருங்க, 20 ஜூலை தான் நம்ம பார்த்தோம். போன ஜாதகம் 20 ஜூலை. ஆனால் 26ல் தான் சேஞ்சஸ் ஆகுது. அங்கே பாருங்க, 20 ஜூலை தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஒரு பெண்ணுடைய ஜாதகம் 20 ஜூலை 82 பார்த்தோமா? ஸோ இந்த ஜாதகத்துக்கு ஜூலை மாதம் வரைக்கும் அந்த சனி செவ்வாய் அதே வீட்டில் கன்னி ராசியில் அமர்ந்து நிற்குது. ஸோ அப்போ இது சரியானா? இல்லை. அப்போ இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் அந்த ஒரு 7 மாதம் அந்த 1982ல் சேர்க்கை நடந்திருக்குது. ஓகேவா? இது ஒரு அன்னைய காலகட்டம் பிறந்த ஜாதகர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சிக்கல்கள் கொடுத்துருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுத்துருக்கணும். இப்போ இவரோட ஜாதகம் பார்க்கலாம். 26 இவர் 26 ஜனவரி 82 5:36 PM. எஸ், இதுதான் ஜாதகம் பாருங்க. எஸ், இது ஒரு ஜாதகம். கடக லக்னம், மகர ராசி. ஓகேவா? ஸோ மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், 2ஆம் பாதம். இவருக்கும் திருமணம் இன்னும் ஆகலை. இவருக்கும் இப்போ 42 வயதாது. இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்திலையும் என்னது, 7வது பாவகம் அடி வாங்கி நிற்குது. ஆனால் இந்த ஜாதகத்தில் 7வது பாவக அதிபதி பலமாக கூடாது. பலமாக கூடாது தானே? பலமாக இருந்துச்சுன்னா 7ஆம் இடத்தின் வழியாக ப்ராப்ளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 7ஆம் இடம் வரணும், வரணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ங்கிறது காட்டுது. இங்க செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை. இப்ப சனி 7ஆம் இடத்துக்கு போறதுனால பலமா நிக்குது. பலமா நின்றுச்சுன்னா திருமணம் நடக்கணும். ஓகேவா? ஆனா அந்த வீட்டின் வழியாக ப்ராப்ளம் கிரியேட் ஆகணும். அப்ப 7ஆம் இடத்தில் ஆல்ரெடி சூரியன் சந்திரன் சேர்ந்து நிக்குது. சரியா? இந்த இடத்துல பாருங்க, சூரியன் 12, சந்திரன் 27, சுக்கிரன் 4, புதன் 24, சனி 28. ஓகே, இந்த சனி 7ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்கும் பொழுது வரன் 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் ரெண்டுமே இணைஞ்சு நிக்குது. ஓகே, ஸோ இதனால 7ஆம் இடம் சற்று பாதிப்புக்குள்ளாகுது. அப்ப இதன் மூலமாக ஒரு வரனை சூஸ் பண்ணணும். 7ஆம் இடம் சூரியன் சந்திரனால பாதிப்பு அண்ட் சனியினுடைய பரிவர்த்தனையினால ப்ராப்ளம் வரணும். ஓகே, ஆனா என்ன அர்த்தம்? இவங்களுக்கும் அதே மாதிரி தான். என்னது, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதன் மூலமாக வரன்
வந்து பாதிப்புக்குள்ளாகணும் அல்லது வரும்பொழுதே பாதிப்புக்குள்ளான வரனா வரணும். அதுதான் நம்ம குறைன்னு சொல்றோம், அதுதான் தோஷம்னு சொல்றோம். அந்த தோஷத்தை தான் நீங்க ஒரு படிப்புலையோ கலர்லையோ உயரத்திலையோ அல்லது உங்களுடைய குறைவான வசதி உள்ளவர்களையோ அது கேஸ்ட் வைஸ் எதுவாக இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சரி, இப்ப இவருக்கும் அதே போன்ற அமைப்பு, அந்த பெண்ணுக்கு சொன்ன மாதிரியே இவருக்கும் அந்த தசாபுத்தி கனெக்ட் ஆகல. இப்ப இவருக்கு பாருங்க என்ன தசாபுத்தி போகுதுன்னு. இவருக்கு சனி தசை போகுது. இப்பதான் சனி தசை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்ப இவருடைய முக்கியமான காலகட்டம் எது? குரு தசை. அவங்களுக்கு புதன் தசை சொன்ன மாதிரி இவருக்கு குரு தசை. அந்த குரு தசை இவருக்கு மேஜர் ரோல் பண்ணியிருக்கணும். என்னது? திருமணத்தை கொடுக்கணும். இந்த ஜாதகத்தில் குரு யாரு? கடக லக்னத்திற்கு குரு யார் சார்? பாக்யாதிபதி. அவங்களுக்கு கும்ப லக்னத்திற்கு புதன் யோகாதிபதி. அப்ப யோகாதிபதி தசாபுத்தியும் பாக்யாதிபதி தசாபுத்தியும் எப்படி சார் வச்சிருக்கோம்? இது கேந்திர பலம் ஏறி நிக்குது, சூப்பரா வச்சிருந்திருக்கும். ஓகேவா? ஸோ குரு வாங்கின சாரம் என்ன நட்சத்திரம்? ராகு சாரம் வேற வாங்கி நிக்குது. ஸோ இப்போ ராகு சாரம் வாங்கும் பொழுது ஸோ நல்லா தான் நிற்கிது. ராகுக்கும் குரு பார்வை இருக்குது. அப்போ என்ன ஆகும்? வெளிநாடு தூரதேசம் இது போன்ற அமைப்புகளை நகர்த்தி நல்லா வாழ வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த பாக்யாதிபதி தசை போணுச்சு. இன்னொரு பாயிண்ட்டு, இந்த ஜாதகத்தில் பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு எந்தெந்த கிரகம்லாம் திருமணத்தை கொடுக்கணும்? ஒன்று சனி கொடுக்கணும், இன்னொன்று சுக்கிரன் தரணும். சரியா? இந்த 2 பாயிண்ட். இப்போ ஜாதகத்தில் ஏதாவது ஒன்று பாருங்க, இப்போ நான் ஏற்கனவே அந்த ஜாதகத்துக்கு சொன்ன மாதிரி தான். இங்கே பாருங்க, ஏதாவது ஒன்று சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குதா? சந்திரன் செவ்வாய் சாரம், செவ்வாய் சந்திரன் சாரம், புதன் செவ்வாய் சாரம், குரு ராகு சாரம், சுக்கிரன் சூரியன் சாரம், சனி செவ்வாய் சாரம், ராகு குரு சாரம், கேது சூரியன் சாரம். இதுதான் மெயின் திங். ஸோ இப்போ அந்த தசாநாதன் சூப்பராக இருந்தும் அதில் இருக்கக்கூடிய புத்திநாதர்கள் திருமணத்திற்கு இணக்கப்பட்டு கனெக்ட் ஆகி இருக்கணும். சரி, சனியினுடைய புத்தி வந்திருக்கும்ல, சனியினுடைய புத்தி எப்போ வந்துச்சுன்னு பார்க்கலாமா? அந்த காலகட்டம் இவருக்கு திருமணம் நடந்திருக்கணும். இப்ப குரு திசையில சனி புத்தி எப்ப? 2007 2009. ஓகேவா? அந்த ஒரு காலகட்டம், அல்லது 2012 2015. ஓகேவா? இந்த 2 காலகட்டம் திருமணத்திற்கான காலகட்டம். 2012 2015. ஸோ இப்போ இந்த காலகட்டம் இவருக்கு திருமணம் நடக்க விட்டுருக்குமா? 2012 15 இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலகட்டம் இவருக்கு திருமணத்தை நடக்க விட்டுருக்கணும். ஆனா என்ன நடந்தது? 2012 13 கோச்சாரத்தை எடுத்து பாருங்க, சனி உச்சமா நிற்பார். ஓகேவா? ஸோ அது சரியில்லாத ஒரு காலகட்டம் ஒன்று. அதே போல இனிஷியலாக சனி புத்தி உள்ள வரும்போது அப்பதான் இவர் திருமணத்தை மேபி அன்னைய காலகட்டம் வேணாம் கூட சொல்லியிருக்கலாம், சிறு வயதுல கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கலாம். அப்ப அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம் சார். அதை விட்டுட்டோம்னா இல்லை. அன்னைய காலகட்டம் என்ன கோச்சாரம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் நட்சத்திர சாரம் சரியா பொருந்தல. யோக திசைகள் போகும் பொழுது அவங்களோட ஸ்டேட்டஸ் பெரிய லெவல்ல போகும் பொழுது 7வது பாவகம் இயல்பாவே ஜாதகத்துல அடி வாங்கி இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் அந்த தசாநாதன் அதற்கு ஏற்றார் மாதிரியான ஸ்டேட்டஸ்லயே பார்க்கும் பொழுது வரன் அமையாதது. சரி, அதுக்கு ஏற்றார் மாதிரியே பாருங்க நட்சத்திர சாரம் இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க, 7வது பாவகம் அடி வாங்கி இருந்து யோக தசை போனுச்சுன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் குறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இவருக்கு சனி தசை போகுது, இயல்பாகவே எப்படி போயிருக்கோம்? கஷ்டப்பட்டிருப்பாரு. சனி செவ்வாய் சேர்க்க இருக்குல்ல, கண்டிப்பாக சனி செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு அவயோகம் இல்ல, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல, சனி இயல்பாகவே திருமணத்தை கொடுக்கணும்ல. அப்ப வாழ்க்கையிலையும் பெருசா முன்னேற்றத்தை கொடுத்துருக்காது, வேலையிலையும் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்ப இவருடைய எண்ணம் செயல் மனம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அடி வாங்கியிருப்பார். சனியினுடைய வேலையா தானே உங்களை கஷ்டப்படுத்தி வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கிறதான் சனியினுடைய வேலை. அப்ப அதை கண்டிப்பா சனி பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் சனி 7ஆம் இடத்தினுடைய வேலை திருமணத்தையும் கொடுத்திருப்பார். ஆனா என்ன, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தையும் கொடுத்துருவார். எஸ், ஓகே, திருமணம் எதுவாக இருந்தாலும் ரைட்டு நான் பண்றேங்க இப்படிங்கிற கேட்டகரி கொண்டு போயிருப்பார். நடந்தது குரு தசை. இப்பதான் சனி தசை. சரி, சனி தசை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது, 2020 இருந்தாலும் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இங்க பாருங்க, இவருடைய ஜாதகத்துல 2020 நவம்பர்ல இருந்து சனி தசை. சனி தசை ஸ்டார்ட் ஆன உடனேயே இவருக்கு திருமணங்கிறது வந்திருந்தாலும் பண்ண விட்டுருக்காது, ஜென்மச்சனியில மாட்டிருப்பீங்க. அப்ப இது என்ன ஆகுது? இது இன்னும் இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ இது 2 பேர்த்துக்கும் யோக திசைகள் நடந்து இவங்களுடைய பார்வையை குறைக்காம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட குறைத்து பார்த்து வரணும் எடுக்கணும். அது பார்க்காம இருக்கிறது ஒண்ணு தப்பு. அதற்கேற்றார் மாதிரியே நடந்த தசா புத்திகள்
அந்த நாதர்கள், அந்த அந்தர நாதர்கள், கிரக தசாபுத்தி அந்தர நாதர்கள்லாம் எந்த திருமணத்திற்கு வழியை விடக்கூடிய கிரகங்களினுடைய நட்சத்திர சாரத்துல அமையாததும் ஒரு காரணமாக போகுது. இதுதான் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் திருமணம் டிலே ஆனதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்களுக்கு தனி ஆன்சர் பண்ணியாச்சு. அவங்களுக்கு இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம். இவருக்கு இன்னும் இல்லை, இந்த அமைப்பு இல்லை, அடுத்த வருஷம் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ஜாதகத்தில் திருமணம் டிலே அப்படிங்கிறதுக்கான காரணம் 2ஆம் இடத்துல ராகு கேது செவ்வாய். இந்த ஜாதகத்துல 2ஆம் இடம் தெளிவா நிக்குதா? 2ஆம் பாவகத்துல தான் தெரிய பாவகிரகம் இருக்கா? இல்ல. 7ஆம் இடம், 7ஆம் இடம் தான் பாதிப்பு. சரி, அப்படி பார்த்தாலும் 7ஆம் பாவகத்து பரிவர்த்தனை ஆட்சியாச்சே, இது தோஷமா? இல்லையே. ஆனா என்ன, இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் பாவகாதிபதி நேரடியாக பலமாக கூடாது. அது தப்பு தானே? அப்ப தப்புன்னா திருமணத்தை கொடு, வம்பு வழக்கல் வந்தா வரட்டும், திருமணத்தை கொடுக்கணும். கொடுக்கவே இல்லையே. ஏன் கொடுக்கவே இல்லை? கொடுத்துருக்கோம், ஆனா இவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுல இல்ல. அதற்கு அதிகமாக இவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி, அது ஒண்ணு. இன்னொன்னு, அது நடப்பதற்கான தசாபுத்தி அந்தரம் எதுவுமே கனெக்ட் ஆகல, அது ஒண்ணு. அப்படிங்கிற 2 பாயிண்ட் 2 பேர்த்துக்குமே கனெக்ட் ஆனிச்சு. ஸோ அதனாலதான் இந்த ஜாதகத்தை நம்ம போட்டோம். ஸோ நேயர்களுக்காக கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தாரதோஷம், திருமண தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் எதுவாக இருந்தாலும் திருமணம் தடை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல 2 பேர்த்துக்கும் பெரிய அளவுல தோஷ அமைப்புகள் இல்லை. 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு இருந்தாலும், 7ஆம் பாவக அதிபதி 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு இருந்தாலும், 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு இருந்தாலும், 12ஆம் பாவகாதிபதியோடு தொடர்பு இருந்தாலும், இப்படி எல்லாம் இருந்துருந்துச்சாலும் அது தோஷம்தான். இந்த தோஷம் அப்படின்னாலே நமக்கு நடக்காதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வரன் குறையாக வரணும், இதான் விதி. அந்த குறை அந்த கிரக சேர்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்ற உங்களுடைய தகுதிக்கு குறைவாக, அழகுக்கு குறைவாக, படிப்புக்கு குறைவாக, அந்தஸ்துக்கு குறைவாக அப்படின்னு நம்ம சொல்றது. சரியா? அது அவங்களுடைய பார்வையை பொறுத்து இருக்கு. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தான் இங்க டிலே ஆகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறத நான் பதிவு பண்றேன். இதை நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கான உதாரண ஜாதகங்கள் தான் இது. சரியா? ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.